சிவகாமி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பாரு. மாப்பிள்ளை வந்தாச்சு. வா வந்தனா. எங்க மாப்பிள்ளை பழனிங்க? ஹாய் மாமா. எடுத்து நீட்டுங்க. என்ன மாப்பிள்ளை இவ்வளவு வெக்கப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா மாமா, அதான் கொஞ்சம் பப்பி ஷேமா இருக்கு. அத்தை என்னப்பா? டார்லிங் அஞ்சலி எங்க? ஸ்வாதி டவல் எடுத்துட்டு வாயே. இந்த மாடல் பாரு. எவ்வளவு நேரமா டவல் டவல் கத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்காக இது ரொம்ப ஓவர்டி. நாமளே பறக்காம போயிட்டனே. சீ, டவல் குடுறி. இந்த நான் ரெடி ஆயிட்டு வரேன், நீங்க போங்கடி. ஹே மாமா, இங்க என்ன பண்றீங்க? வச்சுக்க, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா 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 வா. சொல்லுங்க. என்ன? ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிட்டமா? கிஸ்ஸா? யாராவது பாத்துருவாங்களே. ஓ அப்படியா? அப்ப என்ன பண்ணலாம்? காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் போயிட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. குட் ஐடியா. கல்யாணத்துக்கு முன்னாடியே கொனியா விட்டா. ஐயோ சாரி மாமா. எதுக்கு? நான் ஓடி போறேன். எது? அஞ்சலி, தெரியாம கிஸ் கேட்டா ஓடி போகாதம்மா. சாரி மாமா. கண்ணத்துல குடுக்க வேண்டியத காதுல குடுத்துட்டு போறாளே. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, ஐயோ தெரியாம கிஸ் கேட்டமா. ஐயோ இவர கேட்க மாட்டமா. அஞ்சலி ஓடியா ஓடியா. அஞ்சலி என்ன ஆச்சு? கல்யாண பொண்ணு ஓடி போய்டா. என்னடா ஆச்சு? அப்பா, அஞ்சலி இந்த காம்பவுண்ட் சுவர் ஏறி குச்சி ஓடி போய்டாப்பா. இவ்வளவு பெரிய காம்பவுண்ட் சோத்து மேல எப்படா குதிச்சா? நான் இப்படி குனிஞ்ச உடனே என் முதுகு மேல காலை வச்சு ஏறி குச்சி ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு சொயின்னு போய்டாப்பா. சொயின்னு போனாளா? அப்பா சொல்லுங்க சார். இப்போ டிஐஜி அஞ்சலியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். இந்த தகவலை நீ வேலுட்ட சொல்லிடு. சார் வேலு எங்க இருக்கான்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். இப்போ என்ன சார் பண்றது? நீங்க போட்ட பிளான் படி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருங்க. அவன் சொன்னபடி எங்க இருந்தாலும் 10:30 மணிக்கு அங்க வந்துருவான். அப்புறமா பேசுங்க. ஹலோ, வேலு தப்பிச்சிட்டா சார். Damn it!
எங்கடா அவனுங்க? வாயா ஸ்னேக் சங்கர் ரெடியா? யாரை தூக்கணும்? இந்தா இது அட்வான்ஸ். முதல்ல எதிரியை காட்டு. 500 சேஞ்ச் இல்லீங்களா? ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு 500க்கு சேஞ்ச் இருக்குமா? டேய் ஏய் நம்ம டூரிஸ்ட்ல திருச்சி போயிடுவோமாடி? போயிடுவேன்டி. பார்க்கலாம் மேடம். ஓகே சார். நம்ம கூட பேசிட்டு இருந்தோம், துரத்துட்டு போறாங்கடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட பணம் வாங்கல, உன்னை அடி இல்ல நீ உதவலிக்குதுண்ணே. அது இருக்கட்டும். எந்த ஊரு? திருச்சி சார். ஊர்ல எதுவும் பிரச்சனையா? என்னோட லேண்ட் சம்பந்தமா உமாபதிங்கிற தாதாவோட பிரச்சனை சார். அப்ப அவன் தான் எங்களை அமைச்சிருக்கணும். இவனுங்க அவனோட ஆளுங்க இல்லை சார். தான் பேர் வந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கையா கூலி படையை ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். திருச்சி வந்தது என்ன வந்து பார். சார் நீங்க? போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஃபைட் மாஸ்டரா? அசிஸ்டன்ட் கமிஷனர். ஏசிபி இந்த இடத்துக்கு வரான்னு தெரிஞ்சிருந்தா இந்த மேட்டருக்கு நான் ஒத்துருக்க மாட்டேயா. என் மச்சானுக்கு என்ன பதில் சொல்றது? உன் மச்சான பத்திரமா இருக்கு சொல்லு. எதுக்கு? ஏசிபி போஸ் உன் ஊரு திருச்சிக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. பார்த்து என்கவுண்டர்ல போட்டுற போறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ எம் அஞ்சலி. ஐ எம் போஸ். ப்ளீஸ் டு மீட் யூ. நீங்களா? திருச்சி சார், மகாலட்சுமி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். கன்னியாகுமரிக்கு டூர் போயிட்டு வரோம். ஹேவ் a nice time. உங்க ஃபைட் பார்த்து ஆக்சுவலா நாங்க உங்க ஃபேன் ஆயிட்டோம் சார். உங்க ஃபோன் நம்பர் ப்ளீஸ். அது எதுக்கு உங்களுக்கு? தட்ஸ் நீங்க யாரு? பொண்டாட்டி. எங்க மம்மி கொஞ்சம் பொசசிவ். பிங்கி, இது கொஞ்சம் டூ மச். பிங்கி அவன் பேரு ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நம்ம சாப்பிட வந்த இடத்துல நீங்க சண்டை போட்டு முடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம சாப்பிட போறோமா இல்லையா? எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்கல பண்ண காலையே உட்கார்ந்திருக்கேன். ஹே வாலு, நீங்க எப்படி தனியா இருப்ப? நீங்க போயிட்டு வாங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இவ்வளவு பாத்துக்க போறீங்க? இவ்வளவு பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? ஆல் தி பெஸ்ட். நீங்கெல்லாம் எங்க அப்பாக்கு ரூட் விட்டீங்க, எங்க அம்மா பார்த்து ஆஃப் ஆயிட்டீங்க. ஆனா உங்களுக்குன்னு ரூட் விட ஒருத்தர் இருக்காரு. யாரு? எங்க சித்தப்பா. சித்தப்பாவா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு?